நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, சாம்சங் மொபைலில் பேட்டரி செட்டப்பை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கையில் சாம்சங் மொபைல் இல்லைனா வீணாக நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு வேறு வீடியோவை பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. சாம்சங் மொபைலில் சமீபத்தில் ஒரு பேட்டரி செட்டப் அறிமுகப்படுத்துகிறாங்க, பேட்டரி விட்ஜெட். ஸோ இதில் என்ன ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் என்னென்ன டிவைஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சாம்சங் வாட்ச், அப்புறம் சாம்சங்கோட அந்த இயர்பட்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து உங்கள் ஃபோனில் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அந்தந்த டிவைஸில் பேட்டரியோட அளவு எவ்வளவு அப்படிங்கிறத ஈஸியாக ஒரே இடத்துல தெரிஞ்சுக்க முடியும். அதைத்தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன், தெரிஞ்சுக்கோங்க. வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதுவும் சாம்சங் மொபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோனில் ஹோம் ஸ்க்ரீன் பக்கம் போங்க, ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். கீழே விட்ஜெட்ஸ்னு வரும், அதுக்குள்ளே போங்க. பேட்டரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் 2 கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் ட்ராப் டவுன் யாரோ கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம டச் பண்ணுவோம். டச் பண்ண உடனே 2 விட்ஜெட் கொடுத்துருப்பாங்க. 2 விட்ஜெட்டுமே சமீபத்தில் சாம்சங்கால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. எது வேணாலும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஒன்று இந்த டச் பண்ணோன்னே ஆட்னு வருதா, அதை கொடுத்தீங்கன்னா போதும், டேரெக்டாக உங்கள் ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனில் அது அப்ளை ஆகிடும். ஒன்று தானே காட்டுது, பாக்கி 3 காட்டலையா அப்படி நீங்கள் கேட்கலாம். அதாவது உங்கள் ஃபோனில் நீங்கள் வேறு ஏதாவது கேஜெட் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கேஜெட்டோட பேட்டரி ஸ்ட்ரென்த்தையும் பக்கத்தில் உங்களுக்கு காட்டும். இப்படி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள், ரிமூவ் கொடுத்துருங்க. மறுபடியும் ஹோம் ஸ்க்ரீன் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள், விட்ஜெட்ஸ்குள்ளே போங்க, பேட்டரிக்குள்ளே போங்க. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆட் அப்படிங்கிற பட்டன் வரும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனில் இது அப்ளை ஆகிடும். இப்போ என்னுடைய ஃபோனோட பேட்டரி ஸ்ட்ரென்த் மட்டும் காட்டுது, பாக்கி எந்த கேஜெட்டோட ஸ்ட்ரென்த்தையும் காட்டல. இந்த மாதிரி நீங்கள் எல்லா கேஜெட்டோட ஸ்ட்ரென்த்தையும் உங்கள் ஃபோனோட ஸ்க்ரீன்லேயே ஒரே இடத்துல கொண்டு வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த செட்டப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.